குட் ஆஃப்டர்நூன் காய்ஸ். இன்றைக்கி நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன். இப்போ இங்கேருந்து ஒமான் போக போகிறேன். சென்னை டு மஸ்கட், மஸ்கட்லேருந்து கசாப். ஏர்போர்ட் கிட்ட நெருங்கிட்டேன். இங்கே போய்ட்டு என்ட்ரி அடிச்சுட்டு அப்போ இமிக்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் கேட்டில் போய் உட்காரோம். அது வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துட்டேன். நான் இதுவாக இருக்குது, புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஏர்போர்ட். இன்டர்நேஷ்னல் டெர்மினல்ஸ் போகிறேன். ஸோ அது போகிறதுக்கு வந்து எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எடுத்தனா இங்கேருந்து டைரக்ட் மெட்ரோ ஸ்டேஷன், உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் மெயின் சென்னைக்குள்ளே போய்க்கலாம். வடபழனி, டி நகர், வாஷர்மேன்பேட் எக்ஸெட்ரா. ஸோ இதில் வந்து டைமிங்ஸ் ஓடிட்டே இருக்கும். என்னோடய ஃப்ளைட் டைம் வந்து 10:25, 10:45 நினைக்கிறேன். சரி, டெர்மினல் 2 வந்துட்டேன். இதுக்கு அமுகாண்ட என்ட்ரி பண்ணிக்கலாம். D5, D6, D7 நிறைய நம்பர் இருக்குது. எந்த கேட்டில் வேணால் நீங்கள் போகலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பாஸ்போர்ட்டு, அப்புறம் உங்கள் டிக்கெட் செக் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். நான் அதையும் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. போட்டிருக்கு பாருங்கள், மஸ்கட். அது நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த A15 போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே ஆள் இல்லை, அதனால் இங்கே உட்காந்துருக்கேன். இதுதான் சென்னை ஏர்போர்ட். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் தான், இன்னும் இமிக்ரேஷன் தான். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்கள், தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ். எல்லாமே தமிழ்நாடு சம்மந்தமான எல்லா விஷயமும் இங்கே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வேலையாக செக்இன் முடிச்சிட்டேன் காய்ஸ். இப்போ இமிக்ரேஷன் நோக்கி போயிட்டுருக்கேன். அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இமிக்ரேஷன் நோக்கி போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளோட எல்லா கோயில், நம்மளோட தமிழ்நாட்டோட சிறப்பு அம்சங்கள் எல்லா கோயிலும் இங்கே வந்து ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது எதுவும் ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாம் ஹேண்ட் பெயிண்டட். ஆஃபீஸர் போகிறாங்க, கஸ்டமர் ஆஃபீஸர். தஞ்சாவூர் கோயில் வந்துருச்சு. சுப்பிரமணிய சாமி, திருச்செந்தூர் முருகர் கோயில். அவ்வளோதான் கைஸ். அதுக்கு மேலே இமிக்ரேஷனில் காட்ட முடியாது, ஏன்னா மொபைல்ஸ், ஃபோன்ஸ், கேமரா அலோடு இல்லை. நான் உங்களுக்கு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். ஸோ காய்ஸ், செக்இன் முடிஞ்சது. செக்யூரிட்டி செக் போக போகிறேன். போய்ட்டு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே போனதுக்கப்புறம் அவங்க பேக்ஸ்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க. செக்இன்க்கு வந்திருக்காங்க. Madam, he is different, huh? Same airline, sir. Belt open. தமிழனோட கலையை வந்து நல்லா மேம்படுத்தியிருக்காங்க இங்கே. பாருங்கள், எல்லாமே நம்ம தமிழ் கல்ச்சர் ரிலேட்டடாக தான் இங்கே இருக்கும். ஏர்போர்ட் ஃபுல்லாகவே நிறையா செலவு பண்ணியிருக்காங்க இதுக்காக. எல்லாம் ஹேண்ட் கிராஃப்டட் தான். நம்ம கல்ச்சரை மெயின்டைன் பண்ணுறதுல இந்த மாதிரி யாரையும் அடிச்சிக்க முடியாதுங்க. பாருங்கள், நம்ம தமிழ்நாடு கல்ச்சர். கேவ்ஸ் இருக்குங்க. கேவ்ஸில் போய் எதாவது சாப்பிட்றலாம். ஏன்னா இங்கே தான் ரேட்டு கம்மியாக இருக்கும், அதே மாதிரி அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ காய்ஸ், பில்லு வந்துருச்சு. பாப்கார்ன் டேக் அவே மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா பாப்கார்ன் இருக்குது. பாப்கார்ன் கேட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. கேட் நம்பர் 8. மற்றும் ஸ்டார்லைன்ஸ் உறுப்பினர்களும் பாருங்க, மஸ்கட்.
எங்காச்சு இப்போ உட்காந்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கூப்பிடுவாங்க. இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. 10:45க்கு 10:40 ஆகுது. 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணுவாங்க. போனோடனே போர்ட் பண்ணுவேன். இங்கேருந்து போர்டிங் ஆக போகிறோம். முன்னாடி போர்டிங் ஆகிட்டுருக்காங்க எல்லாருமே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் போர்டிங் ஆகிட்டு என்னோடய சீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்து இதாங்க ஃப்ளைட் என்ட்ரன்ஸு, டோர். என்னோடய சீட் நம்பர் வந்து 8F. ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. இண்டிகோ கொடுத்துருக்காங்க. சீட் நம்பர் 8F, ஜன்னல் சீட். ஃப்ளைட்டில் உட்காந்துட்டாங்க. எல்லாம் போர்டிங் ஆகிட்டு இருக்கு. போர்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு இது நின்றுட்டுருக்கு. கூட்டுன்னு எது இருக்குன்னு தெரியல. இது ஹெச்பி ஏவியேஷன். இதுல தான் நம்மளோட ஏரோப்ளேனோட டீசல் வந்து பெட்ரோல் இது பண்ணுவாங்க. இது எல்லாமே விங்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். இங்கே டர்பைன் இருக்காங்க, எவ்வளோ பெரிய டர்பைன். இது ஆக்சுவலாக இது போயிங் டைப்பில் வராது. அதை விட ஒரு மீடியம் சைஸ் ஏர்க்ராஃப்ட். இது 6E1603. இந்த ஏர்க்ராஃப்டோட பேர். சின்ன ஏர்க்ராஃப்ட் தான். ஒரு 300 பேரை பிடிக்கும். அது நல்லாயிருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் சீட்டில் பார்த்தீங்கன்னா திறந்தீங்கன்னா ஒரு டேபிள் ட்ரே வந்துடும். அட்ஜஸ்டபிள் ட்ரே. டேபிள் வந்துடும். சாப்பிட்றதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மேகசின்ஸு இதெல்லாம் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு புக் இருக்கு பாருங்க. இதுதான் இம்பார்ட்டண்டான புக். இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லார் இதுலேயும் இருக்கும். இவங்க இதுலேயும் இருக்கும், எல்லா இதுலேயும் இருக்கும். அதே மாதிரி நம்ம சீட்டில் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் இருக்கும். பக்கத்தில் வந்து இது சாயறதுக்கான சீட். धूम्रपान, तंबाकू का प्रयोग, वेपिंग और साथ लाई मदिरा पीना वर्जित है। सभी शौचालयों में स्मोक करने के लिए ऐसे अपनी ओर खींचें और नाक और मुंह ढककर सांस लेते रहें। दूसरों की सहायता करने से पहले is our top priority and we request you to pay close attention to this demonstration even if you fly frequently. A safety instruction card is available in the seat pocket for your reference. Secure your seat belt by inserting the metal tip into the buckle and tighten by flight runway la vandiruchu. Flight take off ஆகுது. காலையில் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ நைட்டுன்றதுனால சரியாக தெரியல. கிட்டத்தட்ட 450லேருந்து 650 mph ட்ராவல் ஆகும். 2500 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னை டு மஸ்கட் த்ரூ இந்தியா. இங்கேருந்து மும்பை கிட்ட போவோம். மும்பையிலேருந்து அங்கேருந்து மஸ்கட் போவோம். மும்பை மேலே பறப்போம். இங்கே பாருங்கள், டேக் ஆஃப் ஆகிடுச்சு. சிங்கார சென்னையை பாருங்க. லைட் இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து சாப்பாடு டைம் மட்டும்தான் வந்து லைட் போடுவாங்க. லைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. லைட்டை டிம் பண்ணிடுவாங்க. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு சென்னை. சென்னை எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது சென்னை. நாங்கள் சாப்பாடு டைம் ஆகிடுச்சு. कृपया ध्यान दीजिए। நானே சர்ப்ரைஸில் இருக்கேன். என்ன சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு सुरक्षा के लिए இதற்கு ஜங்லி சாண்ட்விச் எல்லாம் கொடுப்பாங்க. 2 சாண்ட்விச் இருக்கும். சாப்பிடலாம். வயிறு ரம்பிடும். நிறையா தரும். பிரிச்சு அப்புறம் காட்டுறேன். சிக்கன் ஸ்டஃப் பண்ண மயனீஸ் அதெல்லாம் போட்டுறேன். ஓரளவுக்கு டீசன்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. என்ன ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஹாட்டாக இல்லை.
மயோனைஸ், சிக்கன், லெட்யூஸ், பெப்பர், சால்ட். இது பாருங்க, ஒமான் வந்துட்டோம். ஒமான் வந்து ரீச் ஆக போகிறோம். ஜஸ்ட் லேண்ட் ஆக போகிறோம். சேஃப்டி லேண்டட். ஒமான் மஸ்கட் லேண்ட் ஆயாச்சு. இனிமேட்டு மஸ்கட்டில் வந்து எனக்கு 7 hours லேஓவர் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கேருந்து கசாப்னு ஒரு இடத்துக்கு போகணும். அது ஒரு 1 hour 5 minutes ஃப்ளைட். ஓகே கேஷ், வந்தாச்சுங்க. மஸ்கட் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. மஸ்கட் ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸி ஆகிட்டு போயிட்டுருக்கு. இப்போ இது ஸ்டாண்டில் போய் நிற்கும். அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு லேடர் வரும். அப்படி இல்லைன்னா டேரெக்டடாக கனெக்டடாக இருக்கும்ல ஸ்டேர் கேஸ், அந்த மாதிரி வரும். இறங்க போகிறோம் இப்போ. இறங்கியாச்சு. இந்த மாதிரி வேலை போவோம். அப்புறம் அங்கேருந்து அவுட் ஆகும். நான் அங்கே போயிட்டு பேக் எடுக்கிற செக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். கல்ஃபை கம்பேர் பண்ணும்போது ஒமானோட ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் சின்னது. மற்றதெல்லாம் பெருசு. கத்தார் பெருசு, துபாய் பெருசு, குவைத் பெருசு, பஹ்ரைன் கொஞ்சம் சின்னதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏர்போர்ட் ஒன்று கொஞ்சம் சின்ன ஏர்போர்ட் தான் கம்பேர்ட் டு அதர் கல்ஃப் கண்ட்ரிஸ். ஏர்போர்ட் சூப்பராக இருக்குது. நீட் அண்ட் க்ளீன், செம்மையாக இருக்குது. பாருங்கள், கல்லுலாம் போட்டு வச்சுருக்கோம். ஒமானிஸ் பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களோட எல்லா இதுவும் கல்ச்சர் தான். போயிருக்கேன். பேக் கிளைம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப செக்இன் பண்ணோம் இன்னொரு இடத்துல. அங்கே செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் மஸ்கட் டு கசாப் அந்த இடத்துக்கு போகணும். அங்கே போய்ட்டு உங்களுக்கு இன்னொரு ட்ராவல் வாக் வருது, அதையும் கவர் பண்ணிடுறேன். ஒமானி கல்ச்சர் பற்றி என்னங்க சொல்கிறது, வேறு லெவல். பர்சன்ஸாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற கான்வர்சேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ கூட ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்டு என்ஜாய் பண்ணேன். ஒமான் ஏர்போர்ட் பச். சரி, அதான் பேகேஜ் கிளைம் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து பேகேஜ் கண்டினியூஸாக அப்படி வரும். அதில் போட்டிருக்கு பாருங்க, சென்னை டைமும் போட்டிருக்கு. நான் இதில் பேகேஜ் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். பேகேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே டொமஸ்டிக் போகணும். ஆக்சுவலாக ஏர்போர்ட் பற்றி சொல்லணும், சூப்பராக இருக்குது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒமானோட ஒரு 2-3 ஃபேக்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து கல்ச்சரை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் வந்து இங்கே ஹைட்டடான பில்டிங்ஸ் கிடையாது. ஸ்கை கிராப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், பெரிய பெரிய ஹைட்டடான பில்டிங்ஸும் கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து மதத்தை வந்து ரொம்ப கைப்பிடிப்பாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்க ரொம்ப மற்ற ஜிசிசி நாட்டில் கூட அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே மதத்தை வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் இங்கே. அதே மாதிரி இந்த நாடு தான் ஃபஸ்ட்டு ஜிசிசி நாட்டிலே ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட் கிடச்ச நாடு. ஃபஸ்ட்டாக இண்டிபெண்ட் ஆன நாடு. மற்றது எல்லாமே பிரிட்டிஷ் கண்ட்ரியில் ரூலில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். மேபி தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட் ஆன நாடு வந்து இதுதான். சூப்பராக இருக்குங்க ஒமானோட இந்த ஏர்போர்ட், வேறு லெவல். டியூட்டி ஃப்ரீ இருக்குது. அதே மாதிரி உங்களோட கரன்சி வேல்யூ வந்து வேர்ல்டில் வந்து 3rd. ஸோ 216 rupees ஃபார் இண்டியன் ஒரு உங்கள் ஒமானி ரியால். ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். டியூட்டி ஃப்ரீ இருக்குது. பாப்பா எதாவது வாங்க முடிஞ்சா வாங்கலாம். நம்ம கை கட்டினதில்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். என் பேக் வந்துட்டுருக்கு. என் பேக் வந்தால் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். காய்ஸ், பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி 2 days கழிச்சு ரிலீஸ் ஆகிடும். அதில் வந்து நான் மஸ்கட்லேருந்து கசாப்
அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இது ரெண்டுமே ஒமானில் இருக்கிற ஒரு ஸ்டேட்ஸ் மாதிரி தான். இன்டர்ஸ்டேட் சேஞ்ச் பண்ண போகிறோம். தேங்க்யூ guys ஃபார்